ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சின்னின்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கங்குவா படத்தோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து நார்மலாக அப்படியே வந்து ஒரு ஓவராலாக சொல்லணுன்னா இட்ஸ் அபவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இதை வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக ஒரு இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டா. லைக் வைஸ் இந்த மூவியோட மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் விஷுவல்ஸ், மியூசிக், இந்த 4த்தையும் நம்ம பிரிக்கும் போது அதோட ரேட்டிங்ஸ் வந்து ஒன்று நமக்கு வந்து ஹையர் ஆகினே வரும். ஸோ அதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கங்குவா படத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்னீக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா என்னோடய சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட்டில் எப்போ அந்த போஸ்டர் விட்டாங்களோ அண்ட் எப்போ வந்து அவங்க அந்த மல்டி சாகா அப்படின்றதெல்லாம் வந்து விட்டாங்களோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய ஏற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு 10 லாங்குவேஜஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க, டப் பண்ணுறாங்க. அந்த இது வந்து 3D அப்படின்னு சொன்ன வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் எங்கேயோ கிடுச்சு. அண்ட் அவங்க ஃபஸ்ட் லுக்கு, அந்த ட்ரெய்லரு, அந்த சாங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாகிக்கினே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தான் அந்த படத்தோட பெரிய ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சதுனால தான் என்னமோ படம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு தோணுது. ஸோ எனிவே இப்போ நம்ம இந்த 4 செக்மெண்ட் சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இதை பார்ப்போம். இந்த மூவியோட மேக்கிங். ஆக்சுவலாக இந்த மூவியோட மேக்கிங் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதோட அந்த மேக்கிங், அந்த காட்டில் போய் எடுத்தது, அந்த தண்ணிக்கு அண்டர் வாட்டர்லேருந்து எடுத்தது, அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிஜின்னு போட்டுட்டாலும் அதோட மேக்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, படத்தோட முக்கியமான ஒரு டவுன்ஃபாலே வந்து ஸ்க்ரீன் ப்ளேன்னு தான் சொல்லலாம். அது கொண்டு போன விதம் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் அப்படியே முடிஞ்சிச்சு. அது வந்து ஸ்டார்டிங்காக அவங்க வந்து ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும். அந்த பையன் வந்து சூர்யானாவோட ஃபேஸ் வந்து வரைவாப்பில். அந்த சீன்லேருந்து அப்படியே அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் வந்து அந்த எலிவேஷனோடு அப்படியே நல்லா வந்திருக்கும். அதை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த கொஞ்சம் கட்சி வச்சது அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் செகண்டரி இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து எங்கே கொஞ்சம் ட்ராப் ஆச்சுன்னா, ஒரு சில சீன்ஸை வந்து சொல்லும் போது தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் இழுக்கடிக்கிற மாதிரி வந்து படத்தை வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அதுக்கும் வந்து ரொம்ப ஒரு நடுவில் ஒரு பெரிய கேப், ஆடியன்ஸுக்கும் அந்த படத்துக்கும் வந்து நடுவில் ஒரு பெரிய கேப்பாக அப்படியே கொண்டு போனே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸ்டார்டிங் வச்சுருக்கதை தவிர்த்துருக்கலாம், அது வைக்காமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அண்ட் தேர்ட், விஷுவல்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா டாப் நாச் விஷுவல்ஸ். அது வந்து ஹாலிவுட் லெவலில் வந்து ஒரு விஷுவல்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோர்த் வந்து மியூசிக். என்ன கேட்டால் எல்லாருமே வந்து மியூசிக் வந்து நல்லாலன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது ரொம்ப தப்பான விஷயம். மியூசிக் பிஜிஎம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அந்த மேபி நாங்கள் போன தேட்டரில் வந்து அவ்வளோ டெசிபல் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னடா வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் அது வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ மற்ற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெசிபல் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு போல், அதனால அவங்களுக்கு எல்லாம் காது வலிக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மேஜர் மிஸ்ஸிங் வந்து அந்த ஒரு இப்போ கதையே இல்லை அப்படின்றது தான். கதை வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகலை, ஜெல் ஆகலை. ப்ரெசன்ட் போர்ஷனும் கொஞ்சம் பாஸ்ட் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சீன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சு இப்போ ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் கடைசியில் வச்சுருந்தா படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அவ்வளோதான் கொடுக்கலாம். அந்த 2.5 எதுக்கு நான் தரேன்னா, பிகாஸ் அந்த மேக்கிங்க்கு, அந்த விஷுவல்ஸுக்கு, அப்புறம் அந்த மியூசிக்கு, அதுக்காக மட்டும்தான் இந்த வந்து 2.5 தர்றது. இல்லைனா இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் குட் பை ஃப்ரம் எம் பரத். தேங்க்யூ.